Use our headphones for better experience. வெல்கம் பேக் டு த சேனல் கிளவுட் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே என்னன்னா த மூன் இஸ் பியூட்டிஃபுல் எபிசோட் நம்பர் 3. போன எபிசோடோட கடைசியில நம்ம ஹீரோயினும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க போன் மூலியமா. இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம் வீக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா பசங்களும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொட்டாருக்கு எக்ஸாம் பேப்பர்ல என்ன எழுதுன்னே தெரியாது. மேம் டைம் ஓவர்னு சொல்லிட்டு பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அக்கானை கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த வாரம் ஸ்கூல் ட்ரிப் இருக்கு, நம்ம ஷாப்பிங் போலாமான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அக்கானே வந்து பிராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. எக்ஸாம் நல்லாவே எழுதலன்னு சொல்லிட்டு நம்ம கொட்டாரோ சோகத்துல இருப்பா. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சமாதானப்படுத்துவாங்க. இதை வந்து அக்கானேவ நோட் பண்ணுவா. கட் பண்ணா கொட்டாரோ வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். அவனோட கதையை மெயில் பண்ணால அது செலக்ட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு புக்கை பார்ப்பான். ஆனா செலக்ட் ஆயிருக்க மாட்டான். ஒரு அங்கிள் வந்து கொட்டாரோ இங்க என்ன பண்ற ஸ்கூல் போவாம அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. கொட்டாரோ வந்து சொல்லுவான் இது எக்ஸாம் வீக்குன்னு. அப்ப லைப்ரரி மேன் வருவாரு. நம்ம கொட்டாரோ என்ன பண்ணுவான், அவன் கையில இருக்க புக்கை வேக வேகமா பேக்குள்ள ஒலிக்க வைப்பான். அதை பார்த்த லைப்ரரி மேன் வந்து கேட்பாரு அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து கேட்பாரு நீ எனக்கு படிக்க கொடுத்தியா அந்த கதையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கொட்டார வந்து சொல்லுவா இல்ல நான் ஃபர்ஸ்ட் எழுதின கதையை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருந்த அங்கிள் வந்து சண்டே ஃபெஸ்டிவல்கான பிராக்டிஸ் வருது, மறக்காம வந்துரு கொட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் லைப்ரரி மேன் வந்து கேட்பாரு நீ சப்மிட் பண்ண அந்த ஸ்டோரி வந்து செலக்ட் ஆச்சான்னு சொல்லிட்டு. அதுக்கு கொட்டாரோ வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நிறைய வேலை பார்க்கற எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இப்ப வீட்டுல காமிக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே கொட்டாரோ ஒரு வார்த்தை கூட படிக்காம அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொட்டாரோட அம்மா வந்து டே தப்பி ஒழுங்கா போயிடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்குதான் நானும் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு பெட்ல படுத்துட்டு அக்கானைக்கு வந்து மெசேஜ் பண்றான். எனக்கு படிக்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அனுப்பலான்னு பாக்குறான். ஆனா அது வியர்டா இருக்கும்னு சொல்லிட்டு வேற மெசேஜ் அனுப்புறான். என்ன மெசேஜ் அனுப்புறானா நீ படிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமான்னு சொல்லிட்டு அக்கானேவ சொல்லுவா. அதுக்கப்புறம் கொட்டார வந்து மொத்தமா புலம்பிட்டு இருப்பா அக்கானே கிட்ட எல்லாமே எக்ஸாம் சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொட்டார வந்து மனசுக்குள்ளே நினைப்பா இந்த அளவுக்கு நான் நல்லா பேசுறேன் போன்ல அவகிட்ட, ஏன் என்னால நேர்ல பேச முடியலன்னு சொல்லிட்டு. எனக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்கிட்ட நான் எதை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே கிட்ட வந்து கொட்டார வந்து கேட்பான். நீ இப்ப எப்படி இருக்கியோ அதுவே நல்லா தான் இருக்கு, என்கிட்ட நீ ஸ்போர்ட்ஸ் டேல சொன்னல அதே தான் உனக்கும் நான் சொல்றேன், நீ இப்ப எப்படி இருக்கியோ அதுவே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவ மெசேஜ் அனுப்புவா. இவ இந்த மாதிரி ஆர்வத்தோட மெசேஜ் அனுப்புறதெல்லாம் அவங்க அக்கா வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. இந்த மாதிரி மோட்டிவேஷனா பேசுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரோ மெசேஜ் பண்ணுவா. அதுக்கப்புறம் அவளும் ஒரு ஸ்டிக்கர் அனுப்புவா. அதை பார்த்து இவ சிரிச்சிட்டு இருப்பான். இப்ப ஸ்கூல்ல காமிக்கிறாங்க கடைசி எக்ஸாமும் பசங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. அக்கானே பேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு லாக்கர் கிட்ட போவா. அப்ப ரோமன் வந்து கொட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. அதை வந்து அக்கானே பாப்பா. ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்னதான் போன்ல நல்லா பேசினாலும் நேர்ல அந்த அளவுக்கு பேசல. அந்த சமயத்துல அக்கானேவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளை கூப்பிட்டு அக்கானே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அக்கானேவும் பேக் எடுத்துட்டு போயிடுவா. அப்புறம் அக்கானேவோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அக்கானே வந்து சொல்றா இன்னைக்கு ஓடுறதுல நம்ம ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்னு. அப்போ சின்னாட்சு வந்து கொட்டாரோ போறத பார்த்துட்டு சுருள்முடி பையா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. கொட்டாரோ வந்து எதுவுமே பேசாம அமைதியா போயிடுவான். சின்னாட்சு வந்து அக்கானையும் பார்த்துட்டு இப்ப நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, உனக்கு தான் டான்ஸ் சொல்லணும், நீ தான் அவனை நல்ல பையன் சொல்லிட்டு என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லுவா. அக்கானைக்கு இதை கேட்டு கொஞ்சம் ஜெலஸா இருக்கும். ட்ராக் மீட் நடக்க போது அதுக்கான பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். பிராக்டிஸும் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் பிரேக் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அக்கானேவும் ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்கா. சின்னாட்சு வந்து சொல்றா ஈரா வந்து உன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கான் போல, நீ ஏன் அவன்கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் கொட்டார என்ன பண்ணுவானா ரேண்டமா ஒரு புக் எடுத்து ஓபன் பண்ணி பாப்பா. அதுல இருக்கதா இன்னைக்கான மோட்டிவேஷன் நினைச்சுக்கிட்டு. அதுல என்ன போட்டிருக்குன்னா காதல்ன்றது ஈஸியா கிடைச்சிடாது, அதுக்கு நீ முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு என்னடா இப்படி சப்புன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்புறம் கொட்டாரு லைப்ரரி லாக் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப அக்கானேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஈரா எதுக்கு அக்கானேக்கு இன்னும் ப்ரப்போஸ் பண்ணாம இருப்பா, கண்டிப்பா அக்கானே ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து கொட்டாரவும் கேக்குறான். அக்கானே உங்க ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அக்கானேவோட அம்மா வந்து கேக்குறாங்க அக்கானே நீ எந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாம நான் இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க நீ ஏன் உங்க அக்காவோட ஹை ஸ்கூல்ல ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவளோட அக்கா வந்து சொல்றா ஆமா அங்க ஸ்போர்ட்ஸ்க்குலாம் நல்லா இம்பார்ட்டன்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது தூரமாச்சுன்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. அதுக்கு அவங்க அக்கா வந்து சொல்லுவாங்க அவங்க அப்பா கிட்ட ஏன்பா நம்ம மறுபடியும் டோக்கியோ போக கூடாது, எப்படியோ உங்களுக்கு அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, பொறுத்து இருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அக்கானேவோட அக்கா வந்து சொல்றாங்க. கட் பண்ணா சின்னாட்சுவை காமிக்கிறாங்க. சின்னாட்சு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். டீம் மீட் நடக்கும் போது சின்னாட்சு எப்பவுமே அக்கானைக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி சேர் பண்ணுவா. அதுக்கப்புறம் சின்னாட்சு என்ன பண்றா, அவ எவ்வளவு டைம்குள்ள ரன் பண்ணிருக்கா அக்கானே எவ்வளவு டைம்குள்ள ரன் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பாக்குறா. அதுக்கப்புறம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறா. அக்கானையோட ரெக்கார்டை வந்து பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்னாட்சு வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நல்ல ஆரோக்கியமான
போட்டி தான் இருக்கு. கொட்டார வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் கதைய வந்து எழுதிட்டு இருக்கான். அப்ப வந்து அக்கானிக்கு வந்து மெசேஜ் பண்ணுவான். என்ன மெசேஜ் பண்ணிருப்பான்னா, உன் டீம்மேட் வரப்போதுல அது எப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அதுக்கு வந்து அவ சொல்லுவா சண்டேன்னு சொல்லிட்டு. கொட்டாருக்கு உடனே ஷாக் ஆயிடும். அச்சச்சோ சண்டேவா? சண்டே தானே எனக்கு பிராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அத மெசேஜ் பண்ணுவான். எதுக்கான பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே கேட்பா. அதுக்கு வந்து கொட்டார சொல்லுவா ஃபெஸ்டிவல்க்கான பிராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அக்கானோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசியிருப்பாங்கல்ல. ஈரா வந்து அக்கானேக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அத வந்து யோசிச்சு பார்த்துட்டு, உனக்கு ஏதாச்சும் பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிப்பா. ஆனா அத மெசேஜ் பண்ணாம உனக்காக நான் ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுவான். ரொம்ப நன்றி எனக்காக நல்லா வேண்டிக்கோன்னு சொல்லிட்டு அக்கானேவும் ரிப்ளை பண்ணுவா. அதுக்கப்புறம் அக்கானேவோட அக்கா வந்து நீ எப்ப பாரு லைனே யூஸ் பண்ணிட்டு இருக்கியே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அக்கானே வந்து சொல்லுவா உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரவும் அக்கானேவும் ரொம்ப நல்லாவே பேசிக்கிறாங்க போன்ல. ட்ராக் மீட்கான நாளும் வருது. அக்கானே ரொம்ப பயத்துல அவ பிளஷ் அமைக்கிட்டு இருக்கா. அப்ப அதை பார்த்த ஈரா வந்து அவகிட்ட வந்து பேசுவான். உன்னால நிச்சயமா முடியும். நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க. நீ நிச்சயமா உன் ரெக்கார்டையே பிரேக் பண்ண போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட்டடா பேசுறான். ஈரா வந்து அக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு ஏதோ சொல்ல வருவா. ஆனா எதுவுமே சொல்லாம ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த பக்கம் கொட்டாரு கோவில்ல தான் இருக்கா. அக்கானேக்காக வேண்டிக்கிறா. அதே சமயம் அக்கானோட ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னமும் ஃபெஸ்டிவல்கான பிராக்டிஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா கொட்டாரோட மைண்ட் ஃபுல்லா அக்கானே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்றதுல தான் இருக்கு. அதனால போன் செக் பண்ணிட்டே இருக்கான். ட்ராக் கிளப்ல இருக்க எல்லா மெம்பர்ஸும் ட்ராக் மீட் முடிஞ்சு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க சாப்பிடுறதுக்காக. ஆனா அக்கானே வந்து அவ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான்றத கொட்டாரு கிட்ட சொல்லணும்னு தான் ஆர்வத்துல இருக்கா. கொட்டாரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவகிட்ட இருந்து மெசேஜ் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கா. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அக்கானே வந்து மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ போன் எடுக்கிறா. ஆனா போன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுது. இன்னமும் அக்கானே ஒரு மெசேஜும் பண்ணாதனால கொட்டாரோ என்ன பண்ணுவான் அவனே ஒரு மெசேஜ் அனுப்பலாம்னு சொல்லிட்டு பாப்பா. ஆனா அனுப்ப மாட்டான். ஃபெஸ்டிவல்கான பிராக்டிஸும் முடிஞ்சிருச்சு. கொட்டார வந்து ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்கா. அதை வந்து லைப்ரரி மேனும் பாக்குறாரு. கொட்டார வந்து போனை பார்த்துட்டே நடந்து போயிட்டு இருப்பா. அக்கானே கிட்ட இருந்து மெசேஜ் வரும்னு சொல்லிட்டு பார்த்தா அக்கானேவ எதிரில வந்து நிப்பா. லைப்ரரி மேனும் அதை சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துல போய் பேசுறாங்க. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க. அக்கானே வந்து கேக்குறா உன் கையில இருக்கே அது என்னதுன்னு சொல்லிட்டு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கொட்டார சொல்ல வருவா. அது காட்டி அக்கானே வந்து சொல்ல ஓ ஃபெஸ்டிவல்கான பொருளா அப்படின்னா நீ மார்ச்ல இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட கேட்டுட்டு இருப்பா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரவும் ஷையோட சொல்லுவான். சரி உன் டீம்மேட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டார வந்து அக்கானே கிட்ட கேட்பா. அக்கானே வந்து சொல்லுவா என் ரெக்கார்டே நான் பீட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்படியா நான் இன்னைக்கு ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா உன் ரிசல்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொட்டார் வந்து சொல்லுவான். சாரி என்னோட போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. உனக்கு மெசேஜ் என்னால அனுப்ப முடியல. அதனால தான் நீ ஃபெஸ்டிவல்கான பிராக்டிஸ் சொன்னல. அதனால நீங்க இருப்பேன்னு நினைச்சிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே சொல்லுவா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பேச வார்த்தையே கிடைக்காது. அதனால ரொம்ப அமைதியா இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் இந்த வார்த்தையை மாத்தி எழுதினாங்க. ஐ லவ் யூன்றத நிலா ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரா கண்ணதாசனா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டார வந்து யோசிப்பான். கொட்டார கொஞ்சமா திரும்பி அக்கானே வந்து பாக்குறான். காத்து வீசுது. நிலா வெளிச்சத்துல அக்கானேவோட முகம் ரொம்ப அழகா தெரியுது. அக்கானேவும் கொட்டாரோ பாக்குறத பாக்குறான். கொட்டாரவால இதுக்கு மேலேயே அவனோட காதல மறைச்சு வைக்க முடியல. அதனால நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு அக்கானே வந்து சொல்லுவா ஆமா நிலால நிலா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அவ அதை சொன்ன உடனே கொட்டாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால டக்குன்னு கேக்குறான் அக்கானே நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு. இவன் இப்படி கேட்ட உடனே அக்கானே ஷாக்ல பாத்துட்டு இருப்பா கொட்டாரோவ. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. அடுத்த எபிசோட்ல கொட்டாரோட லவ் அக்கானே வந்து அக்செப்ட் பண்ணாலா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.